ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஈஸி ஹெல்த்தி குக்கிங்கில் சூப்பரான புடலங்காய் வச்சு ஒரு ரெசிபி வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து புடலங்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா பருப்பு வந்து பாசி பருப்பு இருக்குது இல்லையா, அதை வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 5 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, அப்புறமா 3 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா தேவைக்கேற்ற மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து அரை ஸ்பூன் வந்து சீரகம் ஆட் பண்ணி குக்கரை வந்து 3 விசில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. 3 விசில் வந்த அப்புறமா நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு வந்து ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணோம். அதுக்கு வந்து ஒரு கப் அளவு தேங்காய், ஒரு 4 வந்து சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறமா அரை ஸ்பூன் சீரகம், அப்புறம் முக்கியமாக வந்து மஞ்சள் தூள் வந்து இதுக்கு வேணும். அப்போ தான் இந்த டிஷ் வந்து சூப்பராக இருக்கும், கலர்ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறமா கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இதை நல்ல பேஸ்ட்டாக வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. பேஸ்ட் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து மையாக இருக்கணும், ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். அப்போ தான் இந்த குழம்பு வந்து சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம ஆல்ரெடி வந்து குக்கரில் வேக போட்டு வச்சுருக்கேன். பருப்பு வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் புடலங்காய் வந்து ஆட் பண்ணிடலாம். பருப்பு வந்து ஓரளவு தான் வந்திருக்கு. இனி நம்ம புடலங்காய் போட்டு ஒரு 2 விசில் வந்து வைக்க போகிறோம். அப்போ வந்து சூப்பராக வந்து வெந்துடும். இப்போது புடலங்காய் ஆட் பண்ணி 2 விசில் வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக வந்து வெந்திருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வெந்திருக்கும். இந்த டிஷ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஒரு சின்னதாக வந்து நுரை வந்ததுமே நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் லாஸ்ட்டில் வந்து இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு வந்து கொடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து நுரை வந்ததுமே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும் அந்த நம்ம கொதிக்க வச்சுருக்கதை. இப்போ வந்து நான் வந்து கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கோகோனட் ஆயில் வந்து ரொம்ப மணமாக இருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. இப்போ ஆயில் ஹீட் ஆனதுமே நம்ம வந்து கடுகு வந்து ஆட் பண்ணிடலாம். கடுகு நல்லா போட்டுட்டோம். உங்கள் வீட்டில் வந்து கெஸ்ட் ஏதாச்சும் வந்தாங்கன்னா இந்த மாதிரி டிஷ் வந்து பண்ணி கொடுங்க, சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இப்போ கடுகு பொட்டுனதுமே கருவேப்பிலை, அப்புறமா வந்து ஒரு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணி அது பொரிஞ்சதும் நம்ம வந்து தாளிப்பை வந்து நம்ம பண்ணி வச்சுருக்க டிஷ்ஷில் வந்து கொட்டிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்னோடய ஃபேவரட் ரெசிபி புடலங்காய் பருப்பு பொஸ்லி. எங்கள் அம்மா இது வந்து முன்னாடி நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஸ்கூலுக்கு வந்து பண்ணி தருவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சான்ஸே இல்லை, எப்படி பண்ணாலுமே ரொம்பவே சூப்பராக வரும். பிகினர்ஸுக்கு வந்து இந்த டிஷ் வந்து கண்டிப்பாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணலாம். எந்த ஒரு சொதப்பலுமே வராது. ஈஸியாக வந்து குயிக்காக வந்து முடிஞ்சிடும். இன்னும் சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.